எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு முக்கியமான மகிழ்ச்சிகரமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். தளபதி விஜய் மனைவி சங்கீதா அப்ளை பண்ண டைவர்ஸ் விஷயத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது டைவர்ஸை வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் வந்திருக்கிற ஒரு குறிப்பிட்ட தகவல் தற்போது வெளியாகி இருக்குது. இதுதான் இப்போ சோசியல் மீடியாக்களில் மிகப்பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. இப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு அவங்க வரத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றியும், இதற்கு யார் காரணம், இப்படிப்பட்ட ஒரு முடிவை அவங்க மனசில் கொண்டு வந்ததற்கு யார் காரணம் அப்படிங்கிறத பற்றியும், கடைசியில் தளபதி விஜய் அவர்கள் என்ன முடிவு எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றியும் இந்த ஒரு தகவலை நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களே, இந்த ஒரு வீடியோவில் அடுத்தடுத்து பல திருப்பங்களை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, நம்முடைய தளபதி விஜய் மனைவி சங்கீதா அப்ளை பண்ண டைவர்ஸ் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை நம்முடைய தமிழகத்தில் ஏற்படுத்திருந்துச்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. எல்லாருடைய கேள்வியும் என்னவா இருந்துச்சுன்னா, அப்போ இருந்து தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்களும் மீண்டும் சேருவார்களா இல்லையா அப்படிங்கிறது எல்லாருடைய கேள்வியும் இருந்துச்சு. இப்படியெல்லாம் இருக்கிற பட்சத்தில் திடீர்னு தளபதி விஜயும் த்ரிஷா அவர்களும் சேர்ந்து ஒரு அப்பியரன்ஸை ஒரு கல்யாணத்தில் கொடுத்த உடனே தளபதி விஜயும் சங்கீதாவும் சேரத்துக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது 0.00001% போயிடுச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் தரப்பில் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, தளபதி விஜயுடைய நண்பராகட்டும் உறவினராகட்டும் யாராக இருந்தாலும் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு அரசியல் தலைவராகணும், ஒரு சிஎம் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவருடைய சிறு வயதிலிருந்து கனவாக இருந்துச்சு. தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும், ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணமாக இருந்துச்சு. அதற்காக தான் இவ்வளோ தூரம் அவர் உழைச்சிட்டு இருந்தார். அதனால தான் அவரால் வீட்டுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அரசியல் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து அரசியல் திரும்பினதுனால வீட்டில் நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத காரணத்தினால தான் சங்கீதா அவர்கள் மனசு அவ்வளோ கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியெல்லாம் இருக்கிற பட்சத்தில் எலெக்ஷன் இன்னும் வரத்துக்கு இன்னும் 30 நாட்கள் இருக்கிற பட்சத்தில் சங்கீதா அவர்களே இவங்களை தாக்கினது அப்படிங்கிறது இவரால் என்றைக்குமே மறக்க முடியாது. அதனால் தளபதி விஜய் அவங்க சங்கீதா அவர்கள் கூட சேர்றதில் கொஞ்சம் கூட அவருக்கு விருப்பமே கிடையாது. அதனால தான் கல்பாத்தி திருமணத்தில் த்ரிஷாவோட கூடவே போயிருப்பார் அப்படின்னு தளபதி விஜயோடைய தரப்பில் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, விஜய் மனைவி சங்கீதா அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்னதான் அந்த மனுவில் தவறாக சொல்லியிருந்தாலும், வக்கீல்கள் அப்படி சொல்லியிருந்தாலும், விஜய் சங்கீதாவை பொறுத்த வரைக்கும் தளபதி விஜய் அவர்களோட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறதால தான் அவங்களுக்கு ரொம்பவே விருப்பம் அப்படிங்கிறது பல விஷயங்கள் மூலமாக தெரிய வந்திருக்கு. கடைசி நிமிஷம் அந்த நொடி வரைக்கும் கூட தளபதி விஜய் அவர்களோட சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆசைப்படுறாங்க. இது எப்படி வெட்ட வெளிச்சமாக தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கூட ஒரு ரீசெண்டாக ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த ஒரு கேஸில் பார்த்தீங்கன்னா, நான் கேஸில் டைவர்ஸில் ஓகே ஆனது வரைக்கும் நான் தளபதி விஜயோட தான் இருப்பேன். அது வரைக்கும் அந்த வீட்டை விட்டு நான் யாரும் வெளியேற்றக்கூடாது, நான் விஜய் அவர்களுடைய தான் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதன் மூலமாக என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவங்க மனைவி சங்கீதா அவர்களுக்கு தளபதி விஜயோட கடைசி வரைக்கும் கூட இருக்கணும், என்னைக்காவது ஒரு மாற்றம் நடந்துராதா அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்களாம். இது குறித்து தளபதி விஜய் மனைவி சங்கீதாவுடைய தரப்பு என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஆமாம், எஸ், அவங்களுக்கு இன்னுமே அவர் மேலே ரொம்பவே விருப்பம் இருக்குது. அவங்க என்னதான் கேஸ் அப்ளை பண்ணியிருந்தாலும் தளபதி விஜய் என்னைக்காவது மாற மாட்டாரா அப்படிங்கிறதுல ரொம்பவே இதாக இருக்கிறாங்க. ஆனால் தளபதி விஜய் தரப்பில் தளபதி விஜய் அவர்கள் சங்கீதா அவர்களோட மீண்டும் சேர எண்ணம் கொஞ்சம் கூட இல்லை அப்படிங்கிறது சங்கீதா அவர்களுக்கு இன்னுமே புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இன்னுமே அவங்க அந்த டைவர்ஸ்லாம் அப்ளை பண்ணி கூட அந்த வீட்டை விட்டு வராமல் விஜய் அவங்க கூடயே இருக்கிறாங்க. அவங்க சீக்கிரமாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியே தனியாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படிலாம் ஒரு புறம் இருக்கும்போது நேயர்களே, தற்போது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நியூஸ் வெளியாகி இருக்கு. இருவரும் மீண்டும் சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கு. ரொம்ப முக்கியமாக சங்கீதா தரப்பில் அதற்கான முடிவுகள் வெளியாகிருக்குதான். அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது குறித்து தளபதி விஜய் மகன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அப்பாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும். என்னுடைய அப்பா எப்பயுமே எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்னா, ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி 100, 200, 1000 தடவை யோசிச்சுக்கிட்டே இருப்பார். ஆனால் எடுத்துட்டார் அப்படின்னா
அதிலேருந்து பின்வாங்க மாட்டார். சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஏதோ ஒரு விஷயம், நாங்கள் ஏதோ முக்கியமான விஷயத்தை பற்றி கேட்போம் வாழ்க்கையில். ரொம்ப நாள் யோசிப்பார். ஆனால் அது ஓகே அப்படின்னா அந்த விஷயம் எவ்வளோ கஷ்டமானதாக இருந்தாலும் எங்களுக்காக அவர் வந்து பண்ணி கொடுத்துருவார். அப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான் எங்களுடைய அப்பா. அவரை பார்த்து தான் நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். வாழ்க்கையில் முடிவு எடுக்கிறது முக்கியம் கிடையாது, எடுத்த முடிவுலேருந்து பின்வாங்காமல் இருக்கிறது தான் முக்கியம். அப்படிப்பட்ட நபர் எங்களுடைய அப்பா வந்து அரசியலுக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அவர் வந்து வீட்டுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலைனாலும் வேறு என்ன அவர் பண்ணாலும் எங்களால் ஒன்றும் கேட்க முடியாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா அவர் எடுத்த முடிவில் அவர் உறுதியாக இருப்பார். ஆனால் அம்மா புரிஞ்சிக்காமல் இருக்கிறது எனக்கு உண்மையாலும் வந்து அதிர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மேலும் அவர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் கண்டிப்பாக வந்து என்னுடைய அம்மாவும் அப்பாவும் ஒரு நாள் சேருவாங்க. அது இன்னைக்கு இல்லைனாலும் இன்னும் அடுத்த வருடம் இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் சேருவாங்க. அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். மகள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே எனக்கு என்னுடைய அப்பாவோட டைம் பண்ணணும் அப்படிங்கிறது ஆசை. ஆனால் வந்து அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கல. அந்த வழி எனக்கு என்ன அப்படிங்கிறது தெரியும். அதே வழி தானே என்னுடைய அம்மாவுக்கும் இருக்கும். ஆனால் எனக்கு வந்து என் அப்பா கூட இருக்கணும், எங்கள் அப்பா அம்மா எல்லோரும் சேர்ந்து இருக்கணும், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு சாதாரண குடும்பம் மாதிரி நாங்களும் வாழணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை அப்படின்னு தளபதி விஜயுடைய மகள் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே நேயர்களே, இப்படிலாம் இருக்கும்போது தளபதி விஜய் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, அவங்களுடைய மகள் பற்றி என்னென்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவங்களுடைய மகள் வந்து ரொம்ப 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 பிடிக்குமா. அதனால தான் அவர் வந்து அதிகமாக இந்த மகள் இது சம்மந்தப்பட்ட படங்கள்லாம் வந்து இப்போ நடிக்க ஆரம்பிச்சிருக்காராம். இவருடைய கடைசி படம் கூட ஒரு மகளை வைத்து தான் ஒரு படம் வந்து நடிச்சிருக்கிறாரு. அவருக்கு வந்து அந்த அளவுக்கு மகளை பிடிக்குமா. அதனால தான் எங்கள் குழந்தைகளை பார்த்தாலும் அவ்வளோ தூக்கி வச்சு தளபதி விஜய் அவர்கள் கொண்டாடுவாராம். இப்படிலாம் ஒரு புறம் இருக்கும்போது நேயர்களே, இப்போ நியூஸ் வெளியாகி இருக்குது, இவங்க இருவரும் சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதா அவர்கள் 1000 இருந்தாலும் வந்து ரொம்பவே வந்து தளபதி விஜய் அவர்கள் இதுக்கு மேலே தன்னுடைய வாழ்க்கையில் வந்து இல்லைங்கிறத நினச்சி பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்களாம். அதனால் கடைசியாக ஒரு முறை தளபதி விஜய்மணி சங்கீதா அவர்கள் தளபதியை நேரில் சந்தித்து ஒரு மணி நேரம் பேசலாம் முடிவு பண்ணியிருக்கிறாராம். தளபதி விஜய் அவர்களும் அதற்கு ஒத்துருக்கிறாராம். இப்படிப்பட்ட சந்திப்பு பார்த்தீங்கன்னா பல வருடங்கள் கழித்து முதல் முறையாக நடக்க போகுதான். அதனால் இருவரும் சேர்வதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா சங்கீதா அவர்கள் என்னைக்கு இந்த டைவர்ஸ் அப்ளை பண்ணாங்களோ அதிலேருந்து அவங்க தான் ரொம்பவே மன வருத்தத்துலேயும் ரொம்ப கவலையிலையும் இருந்திருக்கிறாங்களாம். அதனால் பார்த்தீங்கன்னா சங்கீதா அவர்கள் வந்து ஒரு முறை கேட்டிருக்காங்களாம், ஒரு மணி நேரம் பேசலாம் அப்படின்னு. அது என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பொறுத்திருந்தால் பார்க்கணும் அப்படின்னு அந்த குறிப்பிட்ட தகவலில் இருக்குது. நேயர்களே, இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதியுடைய அப்பா அம்மா, சங்கீதா அவங்களுடைய அப்பா அம்மா எல்லாருமே சேர்ந்து வாழணும்னு நினச்சிருக்கிறாங்க. ஆனால் முதல் முறையாக இன்றைக்கி தான் எல்லோரும் 1 hour தளபதியும் சங்கீதாவும் மீட் பண்ணி பேச போகிறாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி பொறுத்திருந்து பார்க்கலாம். யார் சேர்ந்துருந்தால் நல்லாயிருக்கும், தளபதியும் சங்கீதாவுமா இல்லை தளபதியும் த்ரிஷாவுமா? உங்களுடைய கருத்துக்களை என்ன மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க. நன்றி.